ஓம் சாந்தி. எல்லாரும் குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். ஃபஸ்ட்டு தலைப்பு, அவ்வியக்த பரிஸ்தா ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்கு உங்களுடைய மனதின் ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அனைத்து பொக்கிஷங்களுக்கும் அதிபதியாக இருக்க பாப்தாதா அனைத்து பொக்கிஷங்களுக்கும் மாஸ்டர் அதிபதியாக இருக்கக்கூடிய குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட அநேக பொக்கிஷங்கள் இருக்குது. அதுலேயும் மேலான பொக்கிஷங்கள் 4 சொல்கிறார் இன்றைக்கி. ஒன்று ஞானம், இன்னொன்று சக்தி, இன்னொன்று குணம். ஞானம், குணம், சக்தி மற்றும் ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம். இந்த 4 விதமான பொக்கிஷங்களால் நிரம்பி இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த 4 விதமான பொக்கிஷங்களும் எதுக்காக எங்கே சேமிப்பாகுது அப்படின்னா மனம் புத்தியில் சேமிப்பாகுது. அப்போ இந்த அகத்தில் மனம் புத்தியில் அந்த பொக்கிஷங்கள் சேமிப்பாக இருக்கும்போது அது முகத்தில் தெரியும் இல்லையா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா? அது போல் பாபா சொல்கிறாரு, அகத்தில் இந்த பொக்கிஷங்கள்லாம் சேமிப்பாக இருக்குது, அது எல்லாமே உங்கள் முகத்தில் கண்டிப்பாக வெளிப்படையாக தெரியணும் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் கண்கள் மூலமாக, உங்களுடைய முகத்தின் மூலமாக, உங்களுடைய நடத்தையின் மூலமாக அந்த பொக்கிஷங்களின் குஷி தெரியணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே இந்த கலியுகத்தில் எல்லாருமே குஷி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்காங்க இல்லையா? அப்போ உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கும் மகிழ்ச்சியின் ஒரு துளி அனுபவமாகணும். எப்படி தாகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு துளி நீர் கொடுக்கறதுனா அவங்க எவ்வளோ சந்தோஷம் அடைகிறாங்க, அதுபோல் நீங்களும் மகிழ்ச்சியின் ஒரு துளியை கொடுக்கணும். எதன் மூலமாக? உங்களுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த தேவதைகள், அதாவது நம்ம பிராமணர்கள் இருக்கோம் இல்லையா, வெண்ணிற ஆடைகள் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வெண்ணிற ஆடை கூட அவங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா வெண்ணிற ஆடைன்னும் போது நம்மளுடைய அது சுத்தத்தை குறிக்குது, தூய்மையை குறிக்குது, நம்மளுடைய எளிமைத்தன்மையை குறிக்குது. இவங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க, ஆனாலும் எவ்வளோ மகிழ்ச்சியோடு இருக்காங்க அப்படின்றத வெளிப்படையாக காட்டக்கூடியது உங்களுடைய தோற்றம். அது இந்த வெண்ணிற ஆடைய அப்படின்னு சொல்கிறார். சரி, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க, அதுலேயும் குறிப்பாக சதா மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு கேட்குறாரு. அதில் வரிசைக்கிரமாக வந்துடுது. ஏன் உங்களால் சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியறதில்ல? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மனம் அடிக்கடி உங்களை வசமாக்கிடுது. நீங்கள் மனதுக்கு அதிபதியாக இருக்கணும், ஆனால் மனம் உங்களை அடிமையாக்கிடுது அப்படின்னு சொல்கிறார். மனம் எஜமானாகி உங்களை இப்படி சதா மகிழ்ச்சியுடையவராக ஆக விடாமல் செய்யுது. அதுக்கு நீங்கள் என்ன காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்துங்க. அதாவது கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர்னு சொல்லுவார் இல்லையாப்பா, அதுபோல் கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்தும் சக்தியை, மனம் புத்தியை கட்டுப்படுத்தி அதை ஒருமுகப்படுத்துங்க. அந்த ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்துங்க. கூடவே அந்த மனதை ஆட்சி செய்யும் சக்தி, அதாவது ரூலிங் பவர், கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர், இந்த பவரை பயன்படுத்தும் போது, இந்த சக்தியை பயன்படுத்தும் போது உங்களுடைய மனம் புத்தி ஒருமுகப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறார். இந்த மனசு அங்கங்கேயும் அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது, வீணான விஷயங்களும் வீணான தொடர்புகளையும். அந்த மாதிரிலாம் போகாமல் நீங்கள் எப்போவும் இந்த ஒருமுகப்படுத்தும் சக்தியை பயன்படுத்துறதன் மூலமாக, அந்த மனதை ஆட்சி அதிகாரம் செய்கிறதன் மூலமாக நீங்கள் சதா மகிழ்ச்சியுடையவராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எப்போ அந்த மனம் புத்தி ஒருமுகப்பட்டு இருக்குமோ அப்போ தான் அவ்வியக்த பரிஸ்தாவின் ஸ்திதியை உங்களால் அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் நீங்கள் அவ்வியக்த பரிஸ்தா ஆக முடியும்னு சொல்லியிருக்கார். அடுத்து 3rd பாயிண்ட் பிரம்மா பாபாவை உதாரணமாக சொல்கிறார். பிரம்மா பாபாவை பார்த்துருக்கீங்க தானே? அவர் சாக்கார ரூபத்தில் இருக்கும்போது அவர் சம்பூர்ண நிலையை இறுதி நேரத்தில் அடையிறதுக்கு முன்னாடி கொஞ்ச காலம் எப்படி இருந்தார்? சம்பூர்ண நிலையில் இருந்தார் இல்லையா? அவருடைய முகம், நடத்தை, தோற்றம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஒரு அவ்வியக்த பரிஸ்தா போலவே இருந்துச்சு இல்லையா? அவர் நடந்தாலும் போனாலும் வந்தாலும் ஒளி ரூபந்தான் அனுபவமாச்சு. எப்போவுமே ஒரு சைலன்ஸ் அனுபவமாயிட்டே இருந்துச்சு. ஒரு தேவதை நடந்து போகிறது மாதிரி வர்றது மாதிரி தானே அனுபவமாச்சு. அவர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் கூட எப்படி அனுபவமாச்சு? உங்களுக்கு பற்றற்ற நிலையில் இருந்தார் இல்லையா? தேகத்தின் எந்த உணர்வும் இல்லாமல் அந்த அவ்வியக்த ஸ்திதியிலே இருந்தார் இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த ஒருமுகப்படுத்தும் சக்தி தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதனால தான் அந்த ஒருமுகப்படுத்தும் சக்தியை அப்போ அதிகரிக்க சொல்கிறாரு. அவரை போலவே நீங்களும் மாறணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். பிரம்மா பாபா மீது அன்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. பிரம்மா பாபா மீது அன்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த அன்புக்கு ரிட்டர்ன் என்ன கொடுப்பீங்க?
தந்தைக்கு சமமாக மாறி காட்டுங்க அப்படிங்கிறார். அதாவது பிரம்மா பாபாவுக்கு சமமாக மாறி காட்டுங்க. பிரம்மா பாபா என்ன காரியம் செய்தாரோ அதே போல் நீங்களும் அதே காரியம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். ஃபாலோ ஃபாதர், ஃபாலோ பிரம்மா பாபா. மற்றவர்களை பார்க்காதீங்க, மற்றவங்க எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்களேன்னு குறை சொல்லிட்டு குறை பேசிகிட்டு இருக்காதீங்க. டோன்ட் சி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃபாலோ பிரம்மா பாபா அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்த 4th பாயிண்ட்டு டபுள் ஃபாரினர்ஸை பற்றி பாபா சொல்கிறாங்க. குறிப்பாக டபுள் ஃபாரினர்ஸனுடைய ஊடகத்துறையினர் குழு அவங்கள பற்றி சொல்கிறாரு. அவங்க எந்த விதமான சேவை செய்யணும், பாரதவாசிகள் இங்கே டெல்லியிலையோ கல்கத்தாலேயோ நல்ல விதமாக சேவை செய்கிறாங்கன்னா ஊடகத்துறையினர் அவங்கவுங்க ஊடகத்தில் எங்கெங்கே வேலை பார்க்குறீங்களோ அந்த ஊடகத்தில் இந்த விஷயங்களெல்லாம் நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை டிவிலேயோ கம்யூனிகேஷன்லேயோ ஏதோ ஒன்றுலையோ நீங்கள் ஒளிபரப்பு செய்யணும். அதுக்கான ஒரு விஷயத்தை அப்போ சொல்கிறார். இங்கே அதாவது இந்தியாவில் பாரதத்தில் இங்கே சேவை நடக்கிறத ஃபாரின் கண்ட்ரீஸில் டிவிலெலாம் ஒளிபரப்பு செஞ்சாங்க, நியூஸ் பேப்பர்லாம் போட்டாங்கன்னா அப்போ எல்லோரும் இந்தியாவை பற்றி பேசுவாங்க இல்லையா. இந்தியாவில் இவங்க என்ன காரியம் செய்துட்ருக்காங்க பிரம்மகுமாரிகள் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க இல்லையா. அப்போ தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கறது ஈஸியாக இருக்கும் இல்லையா. பரமாத்மா பாரத பூமியில் வந்திருக்காரு, இப்படி தூய்மைக்கான காரியம் நடக்குது, இந்த பழைய உலக விநாசமை புது உலக ஸ்தாபனைக்கான காரியம் எப்படி நடக்குதுன்னு அறிமுகம் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதுபோல் பாரதவாசிகள் இங்கே நல்ல விதமாக சேவை செய்ய டபுள் ஃபாரினர்ஸ் ஊடகத்துறையினர் இந்த செய்தியை உலகம் முழுக்க கொண்டு போய் சேருங்க. அப்போனா தான் இந்த பாரதத்தில் இருக்கக்கூடிய கும்பகர்ணர்கள் விழிப்படைவாங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஃபாரின்லாம் நம்ம இந்தியாவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ இங்கே இருக்கவங்க நமக்கு எதுவும் தெரியலையே பிரம்மகுமாரிகள் என்ன காரியம் செய்கிறாங்கன்னா, ஆனால் ஃபாரினில் அந்த மற்ற நியூஸ் சேனல்ஸ்லாம் தெரியுது, ஃபாரினர்ஸுக்கெலாம் தெரிஞ்சிருக்கு, நமக்கெல்லாம் எதுவும் தெரியலைன்னு இங்கே இருக்க கும்பகர்ணால் விழிப்படைவாங்கன்னு அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஓகே, அடுத்து தாய்மார்களை பற்றி சொல்கிறாரு. குமாரகுமாரிகளுக்கு விஷயத்தை சொல்கிறார். குமாரகுமாரிகளுக்கு முதல்ல சொல்கிறாரு, உங்களுடைய கனவுல கூட தூய்மையற்ற தன்மை இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ கனவுல கூட நம்ம தூய்மையற்ற தன்மையில் இருக்கக்கூடாது, அதாவது காம விகாரத்தின் உணர்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் புது ஜென்மம் எடுத்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சூத்திரனாக இருந்தீங்க, இப்போ பிராமணர்களாக மாறி இருக்கீங்க. இந்த விஷயம் ஞாபகம் இருக்குதானே, இறந்து வாழும் பிறவியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்குள்ளே தூய்மையற்ற தன்மை இருக்குது அப்படின்னா அது போன பிறவியின் சம்ஸ்காரம். இப்போ பிராமணர்களாக மாறியிருக்கீங்கன்னா இப்போ தூய்மையின் சம்ஸ்காரம் உடையவர்களாக ஆயிருக்கீங்க. அப்போ இந்த சமயம் உங்களுக்குள்ள கனவுல கூட தூய்மையற்ற தன்மை இருக்கக்கூடாது. இதுக்கான விஷயத்தை அப்பா சொல்கிறாரு. அப்போ குமாரர்களுக்கு முதல்ல சொன்னார், அடுத்து குமாரிகளுக்கும் சொல்கிறாரு. குமாரிகளுங்கிறவங்க யார்? பூஜை தகுதி உடையவர்கள். அப்போ நீங்கள் இந்த மாதிரி உணர்வுகளில் காம விகாரத்தின் உணர்வுகளில் தூய்மையற்ற தன்மை உங்கள் மனம் புத்தியில் இருந்துச்சு அப்படின்னா உங்களை எப்படி பூஜை செய்வாங்க? அப்போ பூஜைக்கு தகுதி உடையவர்களாக இருக்கணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு தூய்மையோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தாய்மார்களுக்கும் அதர்குமாரிகளுக்கும் அதே போல் தான், தூய்மையற்ற தன்மை யாருக்குமே கனவுல கூட இருக்கக்கூடாது, எல்லாரும் பூஜைக்கு தகுதியுடையவர்களாக ஆகணும், அதுக்காக சொல்கிறாங்க பாபா. அடுத்து தாய்மார்களுக்கு இன்னொன்று சொல்கிறாரு, மோகம். எப்படி குமாரகுமாரிகளுக்கு காம விகாரத்தின் உணர்வு பலகீனம் இருக்குதோ அதே போல் தாய்மார்களுக்கு தங்களுடைய குழந்தைகள் மீது மோகம் அதிகமாக இருக்கும், மற்ற உறவினர்கள் மீதும் அந்த பற்றுதல் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக சொல்கிறாரு தாய்மார்களை குறிப்பிட்டு இந்த பற்றுதலுக்காக. அப்போ நீங்களும் இதுலேருந்து விடுபட்டு இருக்கணும், உங்களோட எண்ணத்துலேயும் வார்த்தையிலையும் செயல்லையும் தூய்மையற்ற தன்மை எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே தூய்மையான விஷயங்களாகவே இருக்கணும். குறிப்பாக அந்த 5 விகாரங்கள் தான், 5 விகாரங்களும் தான் தூய்மையற்ற தன்மை. எந்த ஒரு விகாரத்தின் அம்சம் கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் முடித்து எண்ணத்துலேயும் வார்த்தையிலையும் செயல்லையும் மொத்தமாக தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? தர்மராஜ்புரியில் தண்டனை அடைய வேண்டியது இருக்கும். பிரம்மா பாபா கூட தர்மராஜின் பாகத்தை எடுத்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தர்மராஜ்புரியில் தண்டனை அடைஞ்சிங்கன்னா பதவி கூட குறைஞ்சி போய்ட்டோம் இல்லையா. அதுக்காக நீங்கள் இப்போவே இந்த தூய்மையின் விஷயத்தில் கவனம் கொடுங்க. கொஞ்சம் தானே இவ்வளோ தூரத்துக்கு முயற்சி செஞ்சுட்டு வந்துட்டோம், இது இன்னும் கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு லேசாக விடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இதுதான் நாளைக்கு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும், மொத்தமாக எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக பாபா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
பிரம்ம பாபா பரிஸ்தா ஆகிறதுக்கான முயற்சி செய்யுங்கன்னு சொல்கிறாரு. சிவபாபா அசரீரி ஆகிறதுக்கான முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டுமே ஆகணும் அப்படின்னா மனம் புத்தி ஒருமுகப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக மனம் புத்தியை பற்றி ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி, அதை ஆளுமை செய்யக்கூடிய சக்தி, கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர், இதை பற்றி தான் பாபா அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஓகே, கவனம் கொடுத்து நல்லா முரளியை படிக்கணும். அப்புறம் கடைசியாக பாபா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, எல்லாரும் காதை திறந்து வச்சு நல்லா கேளுங்க. உங்களுடைய பார்வையிலையும் உள்ளுணர்வில் கூட தூய்மையற்ற தன்மை இருக்கக்கூடாது, எண்ணத்துலேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. எண்ணத்தில் இருந்தால் தான் உங்களுடைய பார்வையும் உள்ளுணர்வும் தூய்மையற்ற நிலைக்கு போகும். அப்போ எண்ணத்தில் கூட உங்களுடைய தூய்மையற்ற தன்மை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு முரளியை. அடுத்து வரதானம். நம்பர் 1 பரிஸ்தா ஆகணும் அப்படின்னா என்ன காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாக்கார் பாபாவை பின்பற்றி நடங்க, ஃபாலோ பிரம்மா பாபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பலரை பார்க்காதீங்க, அதாவது பிரதர்ஸையோ சிஸ்டர்ஸையோ பார்த்து நடக்காதீங்க. சாக்கார் பாபா, சாக்காரத்தில் இருந்தால் பிரம்மா பாபா என்ன காரியம் செய்தாரோ அவர் அடி மீது அடி எடுத்து வச்சு போங்க. அப்போ நம்பர் 1 பரிஸ்தா ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். நான் பரிஸ்தா தான் அப்படின்ற மந்திரத்தை உறுதியாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை உறுதியாக்கும் போது என்ன ஆகிடும், சம்பூர்ண பரிஸ்தாவாக நீங்கள் ஆகிடுவீங்க. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விநாசத்துக்கு தேவையான கருவிகள் எல்லாம் தயாராக இருக்குது இல்லையா, அதெல்லாம் போட்டு இந்த உலகம் விநாசமாக்கப்படும். அதாவது விஞ்ஞானத்தின் கருவிகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. அதன் மூலமாக இந்த முழு உலகம் விநாசமாகும். நீங்கள் பரிஸ்தாவாக மாறி நாளைக்கு தேவி தேவதைகளாக மாறிடுவீங்க, புது உலகத்தில் ராஜ்யம் செய்வீங்க. அப்போ நீங்கள் நம்பர் 1 பரிஸ்தாவாக மாறி நம்பர் 1 தேவி தேவதைகளாக ஆகணும். அதற்கான முயற்சியை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இதற்கான காரியம் செய்யணும்னா சாக்கார் பாபாவை, அதாவது சாக்காரத்தில் இந்த பிரம்மா பாபா என்ன காரியம் செய்தாரோ, அவருடைய எண்ணம் சொல் செயல் எப்படி இருந்துச்சோ அதை முரளியில் சொல்லியிருந்தார் இல்லையா, அதுபோல் நீங்களும் நடந்தீங்கன்னா நம்பர் 1 பரிஸ்தா ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்லோகன் நீங்கள் எல்லாராலும் மதிக்கப்படணும் அப்படின்னா முதல்ல மரியாதை வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த விஷயத்தை விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். மரியாதை கொடுங்க, மரியாதை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அடுத்தவங்க உங்களுக்கு அதிகமான மதிப்பு கொடுப்பாங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்காம அவங்கக்கிட்டேருந்து மரியாதையை மட்டும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது தவறு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மரியாதை வேணும் நினைக்கிறது பக்தர்களின் சம்ஸ்காரம், ராவணனுடைய சம்ஸ்காரம். மரியாதை வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அங்கே அகங்காரம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அப்பா. பேர் மீது ஆசை இருந்துச்சுன்னா பேராசை இருக்குதுன்னு அர்த்தம். புகழ் மீது ஆசை இருந்துச்சு அப்படின்னா பற்று இருக்குதுன்னு அர்த்தம். மரியாதை வேணும், மரியாதையின் மீது ஆசை இருந்துச்சுன்னா அங்கே அகங்காரம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ராயல் மாயை. அப்போ இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு மரியாதையை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அது போல் பாபா சொல்லியிருக்காரு ஸ்லோகன். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.